சைனா சூப்பர் மார்க்கெட் ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய காய்கறிகள், பழங்கள், கறி மற்றும் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் இருக்குது, ப்ரைஸ் எப்படி இருக்கும், இந்தியா மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்றதுமே வீடியோவை பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது துரியன் பழங்க. துரியன் பழம் ரேட்டுக்கு வந்து ஜாஸ்தி. முழுசாக வாங்கினோம்னா 900 ஆர்மி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இளநிங்க. நம்ம ஊரில் இளநீ தண்ணி குடிப்போமே, அதுதான் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆரஞ்செலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு வேண்டதை எடுத்துக்கலாம். இங்கே எல்லா நாளுமே கிடைக்கக்கூடியது. ஆரஞ்சு ரேட்டுமே கொஞ்சம் கம்மி தான். உங்களுக்கு இந்தியன் ப்ரைஸ் மேலே நான் போட்டிருக்கேன். இந்த பழங்கள் பாருங்கள், நிறைய ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்கங்க இங்கே சைனாவில். இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம பழங்கள் அதிகமாக நம்ம பார்க்கலாம். வாழைப்பழம், மேங்கோ, பப்பாயா, இது எல்லாமே. இப்போ இங்கேயும் இந்த பழமும் வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஊர்லேயுமே இதெல்லாமே இருக்குது. ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பழமும், லெமன் வச்சுருக்காங்க. மாதுளம் பழம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மாதுளம் பழமும் கொண்டு வந்திருக்காங்க. நாங்கள் ஆன்லைனில் தான் எப்போயாவது வாங்குவோம். கிரேப்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். இது ஃபுல் இதுங்க. நம்ம என்ன வேணாலும் இதுக்குள்ளேயே எல்லாமே வச்சுருப்பாங்க. அன்னாச்சி பழம் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் காமிக்கிறேன், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸும் காமிக்கிறேன். என்னென்ன இருக்குது இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். இது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி குடிக்கிறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேலே வந்து இழுத்துட்டு அந்த இது கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரா மாதிரி உள்ளே வச்சு நம்ம குடிச்சிக்கலாம். இளநீ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப நம்ம ஊர் இது மாதிரி டேஸ்ட் இருக்காது. கொய்யாக்காய், பேரிக்காய், கொய்யாக்காய் ரேருங்க, ஒரு சில டைமில் மட்டும்தான் கிடைக்கிது. ஆப்பிள், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள். நிறைய ஃப்ரூட்ஸுக்கு பேரே இல்லைங்க, நிறையாகப்பட்டது வச்சுருக்காங்க இங்கே சைனாவில். நம்ம எல்லாம் வந்து 1-2 வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், வித்தியாசமாக இருக்குது. வாட்டர் மில்லனு, அது இப்போல்லாம் வெயில் காலம், எல்லா டைம்லையும் வாட்டர் மில்லனுமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனி பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லா ஃப்ரூட்ஸ் கலந்ததுமே. நம்மளுக்கு வேணும்னாலும் அப்படியே எடுத்துகிட்டு போய்க்கலாம். பாருங்கள், மாதுளம்பழம் நல்லா பெருசாக இருந்துச்சு. மாதுளம்பழத்தை பார்த்தோன்னு ஒரே சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க. நம்ம வேணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் வாங்குவோம். இந்த தடவை அங்கே மாலில் வச்சுருந்தாங்க. ஒரு சில மாலில் இருக்கும், ஒரு சில மாலில் இருக்கிறதில்ல. ப்ளூபெர்ரி இருக்குது பாருங்கள். இந்த பழம் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இது இங்கே சைனாவில் சாப்பிடக்கூடியது. மோசாம்பிகை ஏதோ ஃப்ரூட்ஸ்ன்னு நினைக்கிறேன், எனக்கு நேம் சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கேப்சிகம், நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கீரையுமே நம்ம ஊரில் இருக்க மாதிரியுமே இருக்குது. என்னென்னா கிடைக்காது அப்படின்றது வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. முருங்கைக்காய் கிடைக்காது. முருங்கைக்காய் சம்மந்தப்பட்டது, கீரை, முருங்கைக்காய் இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. வேணும்னா நம்ம ஆன்லைனில் தாங்க வாங்கிக்கணும். பீட்ரூட்டும் கிடைக்காது. இங்கே பாருங்கள், பட்டை, சோம்பு, மிளகாய் வச்சுருக்காங்க. இதெல்லாமே கிடைக்கிது இங்கே. வெண்டைக்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குதுங்க. இந்த மிளகாய் பாருங்கள், ரொம்ப காரமாக இருக்கும். அது க்ரீன் பெப்பருமே வச்சுருப்பாங்க. சாரி, அது வந்து பெப்பர் இல்லை, பெப்பருங்க. அது மிளகாய் தூள் இல்லை. வெள்ளரிக்காவே வந்து ஒரு 4-5 வெள்ளரிக்காய் மேலே வித்தியாசமாக வச்சுருக்காங்க. பெருசாக சின்னது. இந்த மாதிரி தக்காளி, இந்த தக்காளி பார்த்தா சின்ன சின்ன தக்காளியில் கலர்ஃபுல்லானதும் இருக்கும். இது வந்து அப்படியேவும் இவங்க சாப்பிட்டுக்குவாங்க. வேக வச்சு சாப்பிட்றதும் இருக்குது, அப்படியே ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்குவாங்க அதிகமாக. இங்கே இருக்கிறது எல்லாமே கீரை தான். கீரை நம்ம ஊரில் எப்படி வெரைட்டியாக இருக்குது, அதே போல் இங்கேயும் நிறைய கீரைகள் இருக்குது. முட்டைக்கோசுலையுமே 2-3 வகை வச்சுருக்காங்க. மக்காச்சோளமும் இருக்குதுங்க. தேங்காய் கிடைக்காது நம்மளுக்கு. தேங்காயுமே வந்து ஆன்லைனில் தேங்காய், பீட்ரூட்டு, முருங்கைக்காய் அந்த மாதிரி சம்மந்தமானது, கத்திரிக்காய் இங்கே இருக்கக்கூடியது இருக்குது. ஸோ ஒரு சில இது என்ன, சப்போஸ் நம்ம அங்கேருந்து இங்கே வர்றவங்க அப்படின்னா அவங்களுக்காக சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் தேங்காய் அதிகமாக நம்ம பயன்படுத்துவோம். இங்கே பார்த்திங்கன்னா தேங்காயே பயன்படுத்துறதில்ல. இதிலலாம் பார்த்திங்கன்னா பருப்பு பார்த்துக்குங்க, என்னென்ன பருப்பு வகைகள் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுடைய பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு அதெல்லாமே இல்லைங்க. இங்கே இதே மாதிரி தான். இங்கே சைனாவில் எந்த சூப்பர் மார்க்கெட் போனாலுமே இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. தட்டைப்பயிறு இருக்குது, நிலக்கடலை வச்சுருக்காங்க, தினை அரிசி, அப்புறம் கருப்பு கவுனி அரிசி, இந்த மாதிரி நிறையா அரிசி இருக்கும். நம்மளுடைய இந்தியன் ரைஸுமே வேணும் அப்படின்னா நம்மளும் அதை வந்து ஆன்லைனில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஸ்டோரில் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டில். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய சுஜாவில் பார்த்திங்கன்னா இல்லை. கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் ரேர் வச்சுருக்காங்க. கோதுமை மாவு சேம் பார்த்திங்கன்னா அது மைதா மாவு மாதிரியும் இருக்கும். இவங்க வந்து கோதுமைன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் மைதா மாவு மாதிரி. நாங்கள் ரீசெண்டாக இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். கோதுமை மாவு வந்து கரெக்டாக நம்மளோட மாவு மாதிரியே இருக்குது. அதுதான் இப்போ பயன்படுத்திகிட்ருக்கோம்.
இது எல்லாமே சாக்லேட், ஃபாரின் சாக்லேட், ரொம்ப ஃபேமஸான சாக்லேட்டுங்க. இங்கேருந்து ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கே வாங்கிட்டு போவாங்க. கோல்டு சாக்லேட்டு இந்த ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரியே இது கொஞ்சம் இங்கே நிறைய வச்சுருக்காங்க. ஜெல்லிலேயே நிறைய கலர் கலராக இருக்குது. நான் போன டைம் ரேபிட் சாக்லேட் வந்து காமிக்கலான்றது அங்கே கிடைக்கல. இங்கே இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த சாக்லேட்டு. இதெல்லாமே நம்ம மொத்தமாக எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலந்து வெயிட் போட்டு நம்ம வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்குங்க. இது நம்ம ஊரில் புளிப்பு சாக்லேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும் அந்த சாக்லேட்டு. 9 ருபீஸ் 9 RMB போட்டிருக்காங்க. நம்ம மொத்தமாக எடுத்து வெயிட் போட்டு வாங்கிக்கலாம். 1 2 அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த பாருங்கள், இது எல்லாமே ரேபிட் சாக்லேட் தான். சைனாவில் இது ஃபேமஸ். இதுக்குள்ளே ஒரு பேப்பர், பாலித்தீன் பேப்பர் மாதிரியே இருக்கும், ஆனால் அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். நாங்களும் ஊருக்கு போனோம்னா இதை வாங்கிட்டு போவோங்க. டவ் சாக்லேட்டு, இது தம்பி சாப்பிடுவோம். சைனீஸ் சாக்லேட்டுமே நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், நம்மளுடைய பொருள், இந்திய பொருட்கள் எல்லாமே அங்கே உங்களுக்கு கிடைக்குமா கடையிலலாம், எப்படி என்னான்ட்டு. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், கோல்டு சாக்லேட்டு. இதில் எல்லாமே நல்லா இது கலந்துருக்காங்க. கலர் கலராக பேப்பர்ஸ் இருக்குது. உள்ளே வந்து நிலக்கடலை இருக்கும் இந்த சாக்லேட்டில். இதுலேயே தொடர்ந்து இப்போ கடலை அவங்களுக்கு வந்து நான்வெஜ்லாம் என்னென்ன கிடைக்குதுன்றதை காமிக்கிறேங்க, அதுவும் பார்க்கலாம். இது எல்லாமே பிஸ்கட்டு, சாக்லேட் அந்த மாதிரி. இதெல்லாம் சோயா சாஸ் இவங்க அதிகம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. தென் இது ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரியும் இருக்குது. ஹனிங்க இருக்குது பாருங்கள், தேனுமே நிறையா வச்சுருக்காங்க. சாரி, இது ட்ரிங்க்ஸ் நினச்சிட்டேன். இது எல்லாமே வந்து தேன் கலந்துருக்காங்க, நிறைய தேன் இருக்குதுங்க. ஒவ்வொன்றும் ஒரு இதில் வச்சுருக்காங்க, ஒரு ஸ்டைலில். ரேட்டு வித்தியாசமாக இருக்கும். நாங்கள் வந்து தேங்காய் யூஸ் பண்ணுறது இல்லை. எப்போயாவது ஒரு நாள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறோம். மற்றபடி அதையும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்தியன் ரைஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. சப்போஸ் நம்ம அங்கேருந்து இங்கே வரவங்களுக்காக சொல்கிறேன் நான். ஸ்டார்டிங்கில் சைனீஸ் ரைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து செட் ஆயிரும். இது எல்லாமே ரோல் மாதிரி செஞ்சுருக்காங்க. இதுவுமே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். அப்புறம் பாத்திரம் பாருங்கள், ஊறுகாய். நம்ம ஊரில் எப்படி ஊறுகாய் நிறையா இருக்குது, அதே மாதிரி இவங்களுமே ஊறுகாய் நிறையா வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சால்மன் ஃபிஷ்ஷு நிறையா இருக்குது. எல்லாமே பேக்கெட்டும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுமே வச்சுருக்காங்க. இது எல்லாமே கடல் சார்ந்த உணவுகள் நிறைய இது வச்சுருப்பாங்க பாருங்கள். கறி எல்லாமே. நத்தை, அப்புறம் தவளை காமிக்கிறேன் பாருங்கள், அதுவும் நல்லா அங்கிட்டு ஓடிட்டு இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், தவளையும் இங்கே சாப்பிடுவாங்க, தவளைக்கறி. ஃபிஷ்ஷு இதுவும் மார்க்கெட்லேயுமே இருக்கும், இங்கே பக்கத்துலேயுமே. அதை விட்டுட்டோம்னா எல்லா மால்லையுமே வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக போய் வாங்கணும்னு கிடையாது. மோஸ்ட்லி மார்க்கெட்டில், மாலில் எல்லாமே ஒரே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, தென் நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஒரே பிளேஸில் எல்லாமே வாங்கிக்கிற மாதிரி இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கலன்னா போய் பாருங்கள். சேம் இதே போல் சைனா ஷாப்பிங் விலாக்ஸ் தான் போட்டிருக்கோம். இது எல்லாமே நத்தை இருக்குது பார்த்திங்களா, அது நண்டும் அது இருக்கும், ஓடெல்லாம் இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே இதை ஏதோ வேக வச்சுட்டு அதுக்குள்ளே ஒன்று இருக்கும் போல், அதை சாப்பிட்றாங்க. ஃபிஷ்ஷு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. நிறைய வகைகள் ஃபிஷ் இருக்குங்க. எல்லாமே ஐஸ் கட்டிட்டு போட்டு வச்சுருக்காங்க. மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்குமே.
இதெல்லாம் ரொம்ப ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 10 ஆரம்பி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ரேட்டுக்கு 130 ஆரம்பி அவ்வளோதாங்க. இதுவுமே வந்து தனித்தனியாக பேக் பண்ணியிருக்காங்க. சிக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தனித்தனியாக போட்டிருப்பாங்க. இதில் எல்லாம் கலந்துருக்கும், சிக்கனு, இறால் எல்லாம். அவ்வளோதான். அதிலேருந்து வெளியில் வந்துட்டும் மாலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கரி இருக்குது. அதில் பேக்கரியில் ஸ்வீட்டு இவங்க செய்கிற மாதிரி யாரும் செய்ய முடியாதுங்க. நிறையா வகை செய்கிறாங்க. ஆனால் இனிப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி அதிகமாகலாம் ஸ்வீட் இருக்காது. ஸ்வீட் கம்மியாக தான் இவங்க சேர்த்துக்குவாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் நான்வெஜ்ஜு தான் ஆட் பண்ணிடுறாங்க. ரேரு தான் வெஜ்ஜு பார்த்திங்கன்னா. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி நான்வெஜ்ஜு கலந்துருக்கும். அப்புறம் ப்ரெட்டு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்கில் பண்ணியிருக்கக்கூடியது. அதுக்கு மேலே வந்து ஒவ்வொரு ஃப்ளேவரில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் ரஸ்க்கு ரொட்டி சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்குது இங்கேயுமே. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சைனீஸ் டீ பற்றி உங்களுக்கு போடுறேன். பாருங்கள் எப்படி டீயெல்லாம் அவங்க குடிக்கிறாங்க, என்னென்ன ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு குடிக்கிறாங்க அப்படின்றதுமே நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்டோர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீக்கான தாங்க. நிறையா வந்து இந்த மாதிரி மூலிகை பூக்கள் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இது வெயிட் போட்டு ரேட்டு இவ்வளோன்ற மாதிரி மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் என்ன இருக்குன்னு. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம் இதை பற்றி. தென் அதுக்கப்புறம் பேக்கரியிலையே பார்த்திங்கன்னா கேக்கு, பிறந்த நாளைக்கெல்லாம் கேக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி. ஆனால் என்னென்ன டிசைனில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அழகா. கேக்கெல்லாம் ஒரு பீஸே வந்து பார்த்திங்கன்னா 350 ரூபா வந்துடும். நம்ம ஊரில் 10 ரூபாய்க்கு வாங்குவோம். இப்போ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதே கேக்கு தான் ரேட்டு ஜாஸ்தி. ஆனால் பார்க்க நல்லாயிருக்கும், ஒன்று ஒன்று டிசைனாக இருக்குங்க. இதே வந்து இது கேக்குக்குள்ளே எக்கு வச்சு பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் வாங்கலாம். ஐஸ்கிரீம் பாருங்கள் ஒன்று ஒன்று ஒரு ரேட்டு போட்டிருக்காங்க. 13 ஆரம்பி 10 ஆரம்பியில் இருக்குது. நம்மளுக்கு இப்போ இதில் பார்த்துட்டு எந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னா நம்ம போட்டு கொடுப்பாங்க. நாங்கள் சொல்லிட்டோம். வெண்ணிலா போட்டு அதுக்கு மேலே வந்து பாஸ்தா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவரில் வந்து இவங்க பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள், நல்லா இருந்துச்சு. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வீடியோ போடுறது உங்களுக்கு காமிக்கும் வரும். ஹைப் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் கொடுங்க. வாங்கிட்டோங்க, இப்போ ஒருத்தருக்கு தான் வாங்கியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஐஸ்கிரீம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இருந்தால் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார்